இன்னைக்கு லஞ்ச் என்னப்பா சப்பாத்தியா? எஸ். இல்லை 2 மாவு இருக்குது, வெள்ளை கலர் ப்ரௌன் மைதான் கோதுமையா? ஆமாம். ஓ, அப்போ இது தொட்டுக்கிறதுக்கு பட்டர் பன்னீர் மசாலா. பட்டர் பன்னீர் மசாலா செஞ்சிட்டோமா இல்லை வாங்குறோமா? செஞ்சாச்சு. செஞ்சாச்சா? இப்போ சப்பாத்தி போட்டு சாப்பிட வேண்டியதானா? வெரி குட் வெரி குட். என்ன சமைக்காம தெரியும் இப்படி இறங்கிட்டீங்க? சரி, லீவ் நாள் டெய்லி சாப்பாடாக வைக்கிறோம்ல. ஆமாம், அதனால் இன்னைக்கு சப்பாத்தி. சப்பாத்தியை போட்டு பட்டர் பன்னீர் மசாலா போட்டிங்க. எஸ். ஓகே ஓகே. அவ்வளோதானா? எஸ் எஸ். இது இந்த கல்லில் வைக்கணுமா? முதல் கல்லில் இந்த ஸ்டவ்வில் தான் வைக்கணுமா? எந்த பண்ணலாம் வச்சா சீக்கிரம் வேணும். அப்படியா? மற்ற 3 பர்னர் தேவைப்படாது. இந்த 2 கல் சொல்லலாம் டக்கு டக்குன்னு வேகமாக வேலையாகும். முதல்ல தேய்ச்சி வச்சுட்டு 2 கல்லை போட்டு வச்சு. ஓகே ஓகே. ஒருத்தர் சாப்பிட வரீங்க, அதனால போட்டு வச்சுட்டோம் காஞ்சி போயிடும். சரி, எடுத்து வரீங்களா? போய் சாப்பிடுவோம். ஓகே ஓகே. சரி வாங்க வாங்க, சப்பாத்தி வைப்பா, பசிக்குது நேரமாது. வைங்க வைங்க வைங்க. இது மைதா சப்பாத்தியாப்பா? எஸ். மைதா மாவு சப்பாத்தி. கோதுமை மாவு இனிமேல் போட போகிறீங்களா? ஆமாப்பா. திஸ் இஸ் பன்னீர் பட்டர் பன்னீர் மசாலா. பட்டர் பன்னீர் மசாலா எல்லாம் வரைய மாட்டேங்குது. இது நம்ம இது டிஷ்ஷாக ஆக்சுவலாக நார்த் இந்தியன் டிஷ்ஷு, நம்மளோடது கிடையாது. நல்லா இருக்குது, அந்த அன்றைக்கி ஹோட்டலில் வாங்க டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸ்வீட்டு வந்து நம்ம பார்த்து கொடுக்குறது நம்ம இதில். ஆனால் செய்யறது ரொம்ப ஈஸி. அவன் ரொம்ப சாப்பிட்டா வெயிட் ஏறுமா? அப்படியா? அப்படியே இல்லை, ப்ரோட்டீன் ஜாஸ்தி. ப்ரோட்டீன் ஜாஸ்தி, அளவுக்கு மீறி சாப்பிட்டா வெயிட் ஏறுமா? நம்ம லிமிட்டாக தான் சாப்பிட்றோம். ஏதோ 2 மாதம் கூட சாப்பிட்டுக்கலாம், அடிக்கடி சாப்பிடக்கூடாது. நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டாக. அதை சேர்த்துக்கணுங்களா? ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக. மட்டன் சாப்பிட்றதுக்கு பாரு இதையும் சேர்த்திக்கலாம். ஓகே ஓகேப்பா. அப்போ அந்த கோதுமை சப்பாத்தி போட்டாச்சு, அதையும் கொண்டாங்க சாப்பிடுவோம். ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி சனிக்கிழமை வந்து ஹெல்த்தி ஃபுட்டு கொடுத்துட்டீங்க. ஹெல்த்தி ப்ரோட்டீன் பட்டர் பன்னீர் மசாலா வித் சப்பாத்தி. ஓகே ஓகேப்பா.